உயிர் தமிழ் சொந்தங்களுக்கு முதல் தமிழ் வணக்கம். இந்த மேடையை இந்த நாளில் எனக்கும் வழங்கியமைக்கு என் அன்பிற்குரிய அனைத்து அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் வணக்கம். முறையாக மேடையில் ஏறுறேன், கொஞ்சம் படபடப்பா இருக்கு. இந்த படம் உயிர் தமிழுக்கு அண்ணன் திருவாளர் ஆதம் பாபா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம். என் அருமை அண்ணன் ராமநாடு தங்கம் அண்ணன் திருவாளர் அமீர் அண்ணன் அவர்கள் ஆரம்பத்தில் அறுவை எடுத்துட்டாங்க. அண்ணே நன்றிண்ணே. என்ன சொல்றது இல்லை, அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களுக்கும் இமான் நாச்சி அவர்களுக்கும் பிரபாகரன் அவர்களுக்கும் பொன்னண்ணன் அவர்களுக்கும் சினேகண்ணன் அவர்களுக்கும் சரவணசக்தி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இந்நேரத்தில் முதல் வணக்கம். இந்த படத்துல சாயம் போகிற சடநாயகம் அடிச்சு கிழிக்கிற சடநாயகம் ஓட்டு கேட்டு ஓடி வருவா நம்பிடாதீங்க, காசை நீட்டி ஆசை காட்டுவா வாங்கிடாதீங்க. திட்டத்தோட வானங்கன்னு தெரியல, யாரையாச்சும் இப்ப ஒண்ணுமேதான் புரியல, கடைசியில் தோக்குறது நாம தாண்டா வாழ்வுல. இந்த பாடலை அண்ணன் சினேகன் அவர்கள் எழுத எங்கள் அப்பா திருவாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையில் அடியன் பாடியிருக்கிறேன். எனக்கு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நமது திரைப்பட குழு எல்லோர் சார்பாகவும் வித்யாசாகர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி சோறூட்டி பாட்டு சொல்லி கொடுப்பாளோ அதே மாதிரி 2 மணி நேரம் ஸ்டுடியோவில் என்னைய பாட வச்சு ஹார்மோனியத்துல பாட்டு சொல்லி கொடுத்து, நீ நல்லா பாடுற, நீ ஒழுங்கா பாடுற வரைக்கும் விடிகிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன், நீ பாடித்தான் போகணும் அப்படின்னு இந்த பாட்டை எனக்காக கொடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணன் பாடல் எழுதிய சேகன் அவர்களுக்கும் தயாரித்து படத்தை இயக்கிய ஆதம் அவர்களுக்கும் கதாநாயகன் அண்ணன் திருவாளர் அமீர் அவர்களுக்கும் இந்த நேரத்திலே இந்த தம்பியின் இதயபூர்வ நன்றியை உங்கள் பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். என் போன்ற புது வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இவ்வளவு பாடகர்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெரிய வெற்றியை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன், என் அன்னை தமிழ் அன்னையை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ எனக்கு அதிகமாக பேச தெரியாது. எனக்கு சான்ஸ் கொடுத்த அமீர் சாருக்கும் ஆதம்பாபு சாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். உயிர் தமிழுக்கு படம் பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிச்சு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஹைலி என்டர்டெயின். அதாவது இந்த சம்மர்ல வெயில் போட்டு நொறுக்கிறப்போ தேட்டருக்குள்ள யாராவது வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமா வெளியே போவீங்க, அதுக்கு கேரண்டி. உமா மன்னனும் அமீரும் சேர்ந்து ஒரு சூப்பரான காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் பாருங்க, எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா எவ்வளவு நிறைய சொல்லலாம். ஃபர்ஸ்ட் இது ஒரு செம காமெடி ஜானர் படம். படத்துல ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து நான் படம் பார்த்துட்டேன், லாஸ்ட் வரைக்கும் செம்மையா என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி தேட்டருக்குள்ள வந்தா ஒரு மன மகிழ்ச்சியோட இவ்வளவு ஜாலியான ஒரு விஷயத்த, சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியா இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனரை பத்தி சொல்லணும்னா, நானும் அவரும் முதல்ல அமீரன் நடிக்கவே ஆரம்பிக்கல. அந்த காலகட்டத்திலேயே அமீரன் ஒரு கதை சொல்லுவான் வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். 2 பேரும் போய் ஒரு 2 மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாம ரெக்கார்டிங்கா அப்படி அமீரனுக்கு ஒரு கதை சொல்லணும்னு சொன்னேன். அப்ப நான் இயக்குனரா இருந்தேன், ஆதம்பாவா இணை இயக்கமா இருந்தாரு. 2 பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாம திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசரா வேற யாரா இருந்தாலும் இவ்வளவு பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. என் நண்பனோட மன உறுதி அது உண்மையிலேயே இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் யாராலையும் தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் அவ்வளவு நேர்த்தியா படம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னால அவரோட கதை விவாதங்கள்லயும் கதையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கறது எங்களுக்கு இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதே
என்னோட என்ன சொல்றது மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்ல இருந்து இப்போ இந்த லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் ஐ எம் வெரி இட்ஸ் பின் வெரி வந்திருக்க அண்ணே மீடியாக்காரங்க தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் சொல்றது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்க இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பா பாடுகிறா நீங்க பேரை ஊரை மாத்தி சொல்லிவிட்டு அதே கோபத்துல பேசுனே என்னை மன்னிச்சுருங்கப்பா, அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்துல உட்கார்ந்துருக்க ஊதா சட்டக்காரனே, உங்க பேர் எனக்கு தெரியலன்னே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எனக்கு இயக்குனர் தயாரிப்பாளர் அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீருணி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமா சாந்தினி அக்காவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி ஏமா நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வச்சிருக்கேன், என்னைய போட்டு பாடா படுத்துறேன், என் வார வார்த்தையே அதானம்மா. சாந்தினி கரெக்டா? சந்தினியா? சரி, ஏதோ ஒண்ணு சாந்தினி மேடமுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாரத வச்சுருங்கம்மா, ஏன் விட்டுறாதீங்க. அதே மாதிரி பொண்ணு அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா சினேகன் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவரு ரொம்ப பாசமா இருக்காரு, இளமையாவே இருக்காரு, அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சத்தீஸ்வரன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்ப பார்த்தா இந்த போட்டோவுல புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஏன்னா நாங்க அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது. நாங்க கட்சியில இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்களே நாங்க சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்துல எங்களுடைய ரோல் சின்ன ரோலா இருந்தாலும் அமீரன் படத்துல என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டர் செதுக்கி வைப்பாரு, அதே மாதிரி அடிச்சு என்கிட்ட வேலை வாங்குவாரு. அப்படிப்பட்ட இது இந்த நேரத்துல அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேரு வச்சு வாழ்ந்துக்கனான்னு வழியை காட்டினாரு. அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் பெரிய வெற்றி மாலை ஆகணும், நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அதுல என்னைய காமெடியை நான் போடணும், அதே மாதிரி ஜாமினி மேடமையும் போடணும். அப்ப நான் இப்ப நடிக்கணும்னு நான் கடவுளுக்கு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். பெரும் ஆசீர்வாதங்களும் நம் அனைவருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். உங்கள் அனைவருக்கும் என் அன்புகளும் இந்த நிகழ்விற்கு என்னுடைய வாழ்த்துக்களும். 2005 ராம் திரைப்படம். அதில் என் துணைவியார் ஒரு மிக முக்கியமான கேரக்டர்ல நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் கொடைக்கானல் படப்பிடிப்பு போயிட்டாங்க. அங்கிருந்து பல நாள் எனக்கு போன் பண்ணி பேசுவாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு குளிர்ல ரத்த கலரியா படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு, குத்துப்பட்டு கிடக்க ஷிஃப்டிங் சொல்றாரு. அதுக்கு பிறகு என்னங்க இவரு, என்ன இப்படி மாட்டிக்கிட்டனே அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து போன். எனக்கு அமீர் பத்தி முன்னாடி எல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது பழக்கம் இல்லை, நட்பும் இல்லை. நான் சொன்னேன், இல்ல ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு, நம்ம அது இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை, அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை, இந்த ரெண்டுக்கு நடுவுல சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசினா நீங்க எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு போன வச்சிருவாங்க. சரி, இவங்களுக்கு ஆதரவு சொன்னா நம்ம உள் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கும். என்னடா இது இப்படி ஒரு இவங்களை நம்ம பொய்யா சொல்ல வேண்டியது, சமாதானப்படுத்த வேண்டியது இருக்குன்னு. அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர்.
சசி வந்து அதுல உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர். சசிக்கு வேலை அசோசியேட் பிளஸ் அங்கிருந்து கீழே வந்து மதுரையில பணம் பரட்டிட்டு போய் மேல ஷூட்டிங். ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானல்ல பணமும் இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அங்க இருப்பாங்க. பதட்டமே இல்லாம ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணையார் அங்கிருந்து, என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்கு, இவ்வளவு இருக்கு, ஆனா வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, பதட்டமே இல்லாம அப்படின்னு எல்லாம் பதறுவாங்க. இப்படித்தான் எனக்கு அமீர் அவர்களை பத்தி தெரியும். அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்துல அவர் ஒரு விருது வாங்குறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு. நானும் அந்த கலை இரவுல ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்க போயிருக்கேன். 2 பேரும் அங்க தங்கும்போது சமுத்திரக்கனி அமீர் அவர்கள் அங்க வந்திருந்தாங்க. அங்கதான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அப்ப சொன்னாரு, நான் பருத்திவீரன் திரைப்படம் பண்றேன். நான் அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் நீளமா வளர்த்தி இருந்தேன். அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்க பண்றீங்களான்னு என்ன கேட்டாரு. எனக்கு படியிருந்து ஞாபகம் வந்தது என் துணைவியாருடைய சம்பவங்கள். ஆகா, ஏற்கனவே குடும்பத்தையே வச்சு செய்யறதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்துல நான் உள்ள போய் பங்களிப்பு செஞ்சேன். அந்த பங்களிப்பு எனக்குள்ள ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது. நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது. அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள். ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம். அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருதெல்லாம் கலந்துட்டு வந்தாங்க. பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல. முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசா போயிடுச்சு எங்களுக்கு. அப்ப என்ன அப்படின்னு விசாரிச்சா திரைப்படத்துல அவர் வந்து தயாரிப்பாளரா அடுத்த ஷெட்யூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு. அது படத்தை டேக் ஆஃப் ஆகுது. போனா மறுபடியும் அதே தான். 4 நாள் ஷூட், ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும். வஞ்சகமே இல்லாம திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். கஷ்டங்கள் இருக்கு, போராட்டங்கள் இருக்கு. ஆனால் அவர் அவருடைய பாதையை விட்டு விலகினதா எனக்கு தெரியும். பெரிய அட்டாக் வந்து நம்மளை தாக்கும் போது நம்மளாம் நிலை குளிந்து போயிடுவேன். நானெல்லாம் இருந்தா செதஞ்சிருவேன். உண்மையை சொல்ல என்னையெல்லாம் 10 பேர் ஆறுதல் எல்லாம் ஒரு மாதிரி எதையாச்சும் சொன்னா தான் நான் தாங்குவேன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் மிக நிதானமாக தன் மேல் இருக்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு அதை கடந்து சென்ற விதம் இருக்கு இல்லையா. எனக்கு வந்து இஸ்லாம் நான் வந்து மார்க்கமாக பின்பற்றிய அந்த சமூகத்துக்குள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தை நான் படித்தவன், புரிந்து கொண்டவன். குறிப்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை, உமர், அபூபக்கர், இப்படி நான் பலதும் சொல்லுவேன். பக்ரு போர்னு ஒரு போர் வந்து இஸ்லாத்துல மிக முக்கியமான அந்த காலகட்டத்துல மிகப்பெரிய போர். அங்க வந்து நபிகள் நாயகம் வந்து அந்த போரை அணுகிய விதமும் அந்த கால சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய மனநிலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் உதாரணங்களா அப்படி ஒப்பிட்டு பார்க்கிற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது இங்க பார்க்கும்போது. அந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் வந்து நான் இந்த திரைப்படத்துல நடித்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு கடந்த காலம் சொல்லுங்க. ஆரம்ப கால திரைப்படத்துல ஸ்கிரிப்ட்ல நான் இருந்தேன். தேனியில ஷூட் பண்ணப்பட்டது. முதல் ஷெட்யூல்ல நான் போய் நடிச்சேன். பாபா எனக்கு பணம் எல்லாம் கொடுத்து கூட்டிட்டு போய் நல்ல ரூம் போட்டு நடிச்சோம். இப்போ கதை நாயகி இருக்காங்களே, அவங்களுக்கு எல்லாம் இப்ப என்னை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல. அந்த சூழ்நிலையில ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு கதையே வந்து ரொம்ப ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு அரசியலை மட்டும் மையப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. சுவாரஸ்யமாக, ஹியூமராக எல்லாம் அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கதைக்களம் இருந்தது. உண்மை சரியா சொல்லணும்னா பாக்யராஜ் சாருடைய ஆரம்ப கால படங்கள் இருக்குங்க, அந்த பேட்டர்ன்ல இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். ஆனா அந்த ஸ்கிரிப்டை எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு வரும்போது அது இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா, இதே கதைக்களம் கொஞ்சம் பிரமாண்டப்படுத்திக்கணும், அதுல இன்னும் கொஞ்சம் அரசியல் தளம் எல்லாம் உள்ள ஏற கிராமத்திலிருந்து கதை கொஞ்சம் விரிவடைந்தது. விரிவடையும் போது எங்க கேரக்டர்ஸ் அதுக்கு பிறகு டெவலப் பண்ண சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சோம்னா ஏதோ நடிகர்கள் ஒரு சீன் 2 சீன் மட்டும் வந்து போவாங்க. அது வந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னு எங்க கேரக்டர்ஸே முழுமையாக அந்த இடத்துல விடுபட்டு போயிடுச்சு. ஆனாலும் நான் அந்த திரைப்படத்துக்குள்ள நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்துல வந்து உறவுகள் எல்லாம் கிடையாது. எனக்கு நண்பர்கள் செய்யறாங்க, அதை வந்து எனக்கு முடிஞ்சா நான் நடிகனா பங்களிப்பு செய்யறேன், இல்லைன்னா நட்பா பங்களிப்பு செய்ய போறோம். அதை தாண்டி அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கோ அதுக்கும் நான் போற சந்தர்ப்பம் எனக்கு அமையல. ஆனா இந்த படத்தை முழுமையாக முடித்து நான் பார்க்கும்போது
ஆதம் பாவா இதுல மிகப்பெரிய ஒரு போராளியா இருக்கான். ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பட்ஜெட் படம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு இந்த படத்தை 3-4 கட்டங்களாக அது அந்த அந்த கதையை வந்து விவரிச்சு வேற ஒரு தளத்துக்கு போகும்போது எல்லா பிரேம்லயுமே பெரிய தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் அவரை செலவு செய்ய முடியும். எல்லா கூட்டம், காரு, ஆட்கள், அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மால ஏத்து செலவு செய்ய முடியாது. ஆனா பாவா ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் இருந்து இந்த ஸ்கிரிப்டை சரியா இப்படித்தான் பண்ணணும், பார்த்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் இந்த படத்தை முழுமை செய்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும். காலம் மறுபடியும் இவர்களுக்கு தனது பேரன்பையும் பெரும் ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும். இது வந்து வெற்றியை நோக்கி முழுமையாக பயணித்து அவர்களுக்கு தொடர்ந்து கலைத்துறையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்கின்ற வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்குள்ள நான் படம் முடிந்த பிறகுதான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். அந்த படத்துடைய கதை நாயகன், என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார். அதை பார்த்தும் போதே எனக்கு தோணுச்சு, மீண்டும் ஒரு அமைதி படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. ஏன்னா அரசியல் நக்கல்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்ததுல வந்து அமைதிப்படைக்கு அப்புறம் அவ்வளோ நக்கல் அல்லது கிண்டல் கேலிகள் பெரும் கருத்தை கூட நகைச்சுவையா கொடுக்கக்கூடிய ஒரு கதைக்களம் இதுவரைக்கும் அமையல் நினைக்கிறேன். ஆனா அந்த குறைய வந்து நிச்சயமா உயிர் தமிழுக்கு சரி செய்யுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சில காட்சிகள் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு எழுத ஆரம்பிச்சோம். ஓட்டு கேட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டை கேட்டோம். எனக்கு முன்னாடி பேசின எஸ்.ஆர். பிரபாகரன் சொன்னது மாதிரி இங்க ஒரு இயக்குனர் நடிகர் அப்படிங்கிறத மாரி இந்த மேடைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாமே இயக்குனர் அமீருடைய நண்பர்களாக வந்திருக்கோம். நாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஒரு படைப்பாளிங்கிறது நாங்க சொல்லி நிரூபணமாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவர் அந்த படைப்பு களத்துல அவர் நிரூபிச்சிருக்கிறார். அது அதிகப்படியான படைப்புகள் இருக்கவில்லையோ, ஆனா ஆளுமையான படைப்புகளை தமிழ் சினிமாவில் அசைக்க முடியாம கொடுத்திருக்கிறாரு. அதனால வேண்டி இங்க வந்தது எல்லாமே நட்பு. அவரு அந்த நட்பு அதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செய்வார். அதே மாதிரி இன்னொன்னு, நான் நிறைய நண்பர்கிட்ட சொல்லிட்டு இருப்பேன், எப்ப பார்த்தாலும் அமீர் சார் ரொம்ப சீரியஸாவே இருக்காரு. நக்கல் பிடிச்ச மனுஷன் அந்த ஆள்கிட்ட பக்கத்துல உட்காந்தா சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், வயிறு வலிச்சிருக்கும், கேட்க மாட்டாங்க. இந்த 2 பாட்டு பார்த்தாலே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பதான் எனக்கு மறுபடியும் சத்யராஜ் சொன்ன ஞாபகம் தான் வந்துச்சு. சத்யராஜ் சார் சொன்ன அந்த டயலாக மறுபடியும் மாத்தி சொல்லணும் போல தோணுச்சு. பாண்டியர் பரம்பரையில் ஒரு எம்எல்ஏ அப்படிங்கிற மாதிரி அந்த நக்களை படம் முழுக்க அள்ளி இறைச்சிருப்பாங்க. இந்த படம் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் இயக்குனரும் தயாரிப்பாளர்னா ஆதம் பாவா அவர்கள் தான் அப்படின்னு பண்ணணும்னு சொன்னாக்க அது உண்மைதான். ஏன்னா பல காலகட்டங்கள்ல அதை பத்தி குழந்தை மாதிரி அதை வச்சிருந்துட்டு இந்த நேரத்துல அண்ணன் பொண்ணுன்னு சொன்னது மாதிரி இந்த களத்துல இந்த படம் நிறுத்தினதுக்காக வேண்டி நாங்கள் எங்கள் ஆருயிர் நண்பர், எங்கள் இயக்குனர், எங்கள் அண்ணன், எங்கள் முன்னோடி என்று எல்லா வகையிலுமே முன்னிறுத்தக்கூடிய இயக்குனர் அமீர் சார்பாக நாங்கள் எல்லாருமே ஆதம் பாவா அவர்களுக்கு தான் நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்த நேரத்துல நம்ம எல்லாருமே அவரு இதுக்கெல்லாம் அசரம் மனுஷெல்லாம் கிடையவே கிடையாது. இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது உடனே மறுநாள் அன்னைக்கே போன் பண்றேன், எங்க இருக்கீங்க, ஆப்ஸ்ல இருக்கேன் வாங்குங்கிறாரு. எந்த பதட்டமே எதுவுமே கிடையாது. அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் ஒரு 2 மணி 3 மணிக்கு நான் ரெக்கார்டிங் முடிச்சுட்டு வரேன், அவர் கார்ல ஃபேமிலியோட போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. அப்ப நம்ம என்னன்னா எங்கேயுமே வந்து நிரபராதியா இருந்துட்டோம்னா நம்ம எங்கேயுமே வந்து அச்சப்பட தேவையில்லை, ஓடி ஒழிய வேண்டிய தேவையில்லை. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். காலம் பொன் போன்றது. முதல்ல வந்து ஒரு 45 நிமிஷம் அந்த விழாவை தாமதமா ஆரம்பிச்சதுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ரெண்டாவதா, என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்றேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்திலையும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யல.
அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனா நான் ஏன் அவரை குருன்னு சொல்றேன்னா அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்கு. ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னன்னா ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தவங்க இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே. எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவுல ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நான் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தியேட்டர்ல மௌனம் பேசியதோட இசை விழா. அப்பதான் நம்ம சினிமாவுக்கு வரணும்ன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊர்ல இருக்கும்போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்துதான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. ஏன் அந்த நம்பிக்கை, ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணும்ன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமா அவரை பத்தி தெரிஞ்சது நானா இருக்கும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமா அவரை எனக்கு தெரியும். விவரம் தெரிஞ்சு. ஏன்னா மதுரையில என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரர் அவரு. என் சொந்தக்காரரு, என் வீட்டுக்கு எதிர்த்து வீட்டுக்காரரு. அவரை பத்தி எனக்கு அவ்வளவும் தெரியும், நிறைய தெரியும் அவரை பத்தி எனக்கு. அப்ப இனிமே சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து இந்த மௌனம் பேசிட்டு ஆடியோ லான்ச். நான் மதுரையில பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்கிட்ட 40 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி ப்ரொடியூசரா வரல, நான் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது சரி ஒரே முடிவா நம்ம போயிடலாம் அப்படின்னு வரேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீட்சூலா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு உறவினர், அவருக்கு வந்து மாமா. எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்காரு மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்றேன், ஆனா இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டர் ஆக போறேன், உதவி இயக்குனராக சேரணும்னு எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அப்ப அமீர் கான் சொல்றேன்ப்பா, அவன்கிட்ட போடப்பா. இல்ல நான் பாலா அண்ணன் தான் நான் சேரணும் அப்படின்னா, ஒரு கல்யாணத்துல ஒரு பாலா அண்ணன் மீட் பண்றோம். மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டரா சேரணும்டா வர சொல்லுங்கன்ட்டாரு. அவர் மேல பெரிய மரியாதை வச்சிருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இங்க ஒரு வீடு பிடிச்சு தனியா தான் வரேன். வந்து எல்லாம் செட் பண்ணிட்டு பாலன் போய் பாக்குறேன். அப்ப ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகர்ல ஆபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இங்க சாலிகிராமத்துல ஒரு ஆபீஸ் இருக்கு. ஆனா ஒரு யாரும் தொந்தரவு இருக்க கூடாதுக்காக அண்ணா நகர்ல ஒரு ஆபீஸ் போட்டு காலையில 9 மணிக்கு போயிட்டேன். 9 மணிக்கு ஆபீஸ் போனோன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்காரு. டைரக்டர் இருக்காருன்னா மேலதான் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்ட்டாரு. மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12:30 ஆச்சு. அப்ப அந்த படத்துல முதல்ல ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருக்கு. அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆபீஸ். ஆச்சரியமா இருக்கு, இவ்வளவு பெரிய ஹீரோ சிம்பிளா வராரு. வந்து அந்த ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் மேல கூட்டிட்டு போறாரு. அப்புறம் மணி 1 ஆகுது, 2 ஆகுது, 2:30 மணி ஆகுது, சாப்பாடு போகுது மேல. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேல போறாங்க. 3 ஆகுது, 4 ஆகுது, 5 ஆகுது. நான் எப்போ வேணா டைரக்டர் கூப்பிட்டு மேல ஹீரோ வேற இருக்காருன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 5 மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போறாரு. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் போய் ஹீரோ ஏத்தி விட்டு வராரு. அப்புறம் 6 ஆகுது, 7 ஆகுது, 8 ஆகுது, 9 மணி ஆயிடுச்சு. என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போல, அங்க ஒரு 2 தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்து போய் உட்காந்துருக்கேன். 9 மணிக்கு மேல பொறுமை இழந்துட்டேன். இது நமக்கு சரியா வராதுன்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு நான் வரேன். எம்எம்பி கிட்ட வரும்போது எனக்கு மதுரையில போகணும். அதை என்ன ரெக்கமெண்ட் பண்ணவர், எப்பா பாலா கூப்பிட்டாடா, நீ கிளம்பிட்டியாம்லப்பா. ஏன்னா காலையில 9 மணில இருந்து நைட் 9 மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை என்ன என்னன்னு. அவனை டெஸ்ட் பண்ணிருக்காயா அவனைய. சாப்பிட கூட முடியல. சினிமால பட்டினியும் தாமதமும் தான்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும். அவனை டெஸ்ட் பண்ணிருக்கான். முதல் டெஸ்ட்லயே நீ தோத்து போயிட்ட பாரு. அவன் கூப்பிடா நீ போண்ட. அப்படியே யோசிச்சேன் நான். இல்ல நான் இது எனக்கு சரியா வரல, நான் அமீர்கிட்ட போயிடுறேன் அப்படின்னு. உடனே சரி ஓ இஷ்டம், நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன். இவர்கிட்ட வந்து அப்ப ராம் படம் பருத்தி வீரனுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டு இருக்கு.
அப்ப அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி அசிஸ்டன்ட் டைரக்டர் அவர் ஷாக். உனக்கு சரியா வராது அதெல்லாம், நல்லா ஏன்னா நம்ம பத்தி தெரியும், நம்ம ஊர்ல எப்படி சுத்தம் எப்படி தவளை தெரியும்ல அவருக்கு தெரியும். அப்ப நான் சொல்றேன், இல்லைங்க உங்க ஆபீஸ்ல வெளியே ஒரு போர்டு வச்சிருக்கீங்க, கீழ்ப்படிய கற்றுக்குள் கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும். அதை நான் ரொம்ப நேரமா படிச்சுட்டு இருந்தேங்க. நீங்க நினைக்கிற போதெல்லாம் நடக்காது, கத்துக்கணும்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாரா இருக்கேன் அப்படின்னு பார்த்தேன். சரி இந்த டைரக்டர்கள் எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க, உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்காங்க, கூட பெல் அடிச்சா வர ஒரு பையன் வச்சிருக்காங்க. சரி நம்மகிட்ட தான் பணம் இருக்கு, நம்ம அந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம். முதல்ல ஒரு ஆபீஸ போட்டேன். போட்ட உடனே அங்க ஒருத்தர் நமக்கு பழக்கம் பாரு ஒயின் சாப்பிட்டேன். என்ன பிரதர் அப்படிங்கிற, சினிமா என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. ஆரம்பத்தில் பாரதிராஜா சார் படம்லாம் பார்த்தேங்க, மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியா, ஓகே. உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்காங்க, உலக சினிமானா என்னங்கன்னு கேட்டேன். ஜாக்கி சான் படம் எல்லாம் வருமே அதுவாங்க. ஓஹோ அப்படியால நீங்க உங்க ஆபீஸ் எங்க இருக்குன்னா அப்படி பழகுற கொஞ்ச நேரம் பழகணும்னா அவர் மறுநாள் ஆபீஸ்க்கு வர்றாரு, ஒரு 3 டிவிடி கொண்டு வர்றாரு, ஒரு படத்தை போடுறாரு, காட்ஃபாதர் படம் போய் பார்க்குறேன். எனக்கு மணி சார் மேல இருந்த மரியாதை அப்படியே இறங்கிடுச்சு. அப்படியே படம் பார்த்தேன், எப்படி அப்படின்ட்டு. என்னங்க அது, இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு இருப்பாருங்க, அதை பார்க்குறேன். இன்னொரு பாட்டு பாருங்கிறாரு, அதையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஒரு வீடியோ காட்டுறாரு. அதுல அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது. அந்த படத்துடைய ரைட்டர் பாத்தீங்கன்னா 2 ஆஸ்கார் அவார்டு கையில வாங்கிட்டு அந்த டைரக்டர், நான் எழுதின கதையில 10% கூட படம் மாட்டேன். இப்படியே அவர் ஓவியமா கதை எழுதினார். அந்த புக் எங்கேயா கிடைக்கும்னா அங்கங்க லைப்ரரியில தேடிக்கிட்டு புக் வருது. அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சு படிச்சு நம்ம சொல்றாரு கதையை கேட்கும் போது, ஆகா உண்மைதான் அவர் சொன்னது. உண்மையிலேயே அவர் எழுதின கதையில 10% தான் படம் ஆக்கியிருக்காங்க. அப்புறம் அந்த இன்னொரு 4 டிவிடியை கொண்டு வர அடுத்த நாள் இந்த ஸ்டிங்க்னு ஒரு படத்தை பாருங்க. அதை பார்த்தா உப்பு கரையுது, உப்பு குறைஞ்சா டியூப் மேல வருது, டியூப் மேல வந்தா பலானது மேல வருது, அதுல இருக்கு. அவ்வளவுதானா இன்னும் இருக்காங்க, இன்னும் இருப்பாரு. ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம், அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு, அதை பாரு, இதை பாரு வருது. அப்படியே மணிரத்னம் சார் மேல அந்த மரியாதை திருப்பி ஏறுங்க. ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா? எக்ஸலண்ட் மூவி. அப்படி ஒரு டைரக்டர் நம்ம ரசிச்ச டைரக்டர். அப்படியே மணி சார் அப்படியே போறாரு, எப்படி போறாரு. அப்ப என்ன சரிங்க, இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்குன்னு காட்டுங்க. ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறாரு. இந்த ரோமன் ஹாலிடே எங்க இருந்துச்சுங்க, இதுதாங்க அன்பேவா. அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படிதான். அன்பேவா உயிரை உனக்காக ஆகுது, உயிரை உனக்காக, அப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது, அப்படி வந்துட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பாக்குறோம். அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகுறாங்க. அப்புறம் அவங்க 2 பேர்ட்டையும் சேரணும்னு சினிமா கத்துக்குன்னு நினைச்சேன். ஆனா காலம் என்னை கொண்டு போய் வந்து தள்ளி விடுச்சு. நம்மால் அவரா சொல்ல தலைவா கோச்சுக்கிறாரு, கொண்டு வந்து என்னை விட்டுருக்குன்னா அவர் படத்துக்கு நான் டைரக்டர். இப்ப ஏன் நான் அவர் குருன்னு சொன்னேன்னா, இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓட்டுற ஒரு டைரக்டர், ஒரு டிரைவர் இருந்தாருன்னா, அப்பா லெஃப்ட்ல போ, ரைட்ல போ, ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது மாதிரி அவர் பக்கத்துல இருந்தனால அந்த படம் சாத்தியம். இந்த படம் வந்து இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்க நீ காலையில ஹீரோயின் பார்த்தாங்க, சார் இப்படி ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் நானு அசந்துட்டாங்க. இந்த படம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம். சினிமால ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க. என்ன சார் இந்த ப்ரொடியூசர் 4 நாள் எடுக்க வேண்டிய சீனை 2 நாள் முடியா ஒளியா கூட்டான சார் பேசிட்டு இருக்கும்போது அங்க இருந்து ப்ரொடியூசர் வருவார். ஹீரோ போய் மார்க்கெட் நிற்பாரு. இப்போ ப்ரொடியூசரும் டைரக்டரும் பேசிடுவாங்க. என்ன சார் இவனை போய் ஹீரோ வாங்கின கொலையா கூட்டான சார், வேற ஹீரோ இருந்தா நல்லா படம் எடுத்துக்கலாமா சார். கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா டைரக்டர் எழுந்திரிச்சு வேற ஒரு செட்டப்புக்கு போற, ஹீரோ வந்து ப்ரொடியூசர் பக்கத்துல உட்காருவார். இவன் என்ன சார் டைரக்டர் இவன்ட்ட கொண்டு என்னைய மாட்டி பாடா படுத்துறான் சார், என்னைய அடுத்த தடவை வேற படம் எடுப்போம் சார்பாங்க. ஆனா இப்படியா ஒரு வழியா படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோ லான்ச்ல பேசுவாங்க பாருங்க பேச்சு, எங்க அப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு.
ஆனா இங்க எதுவும் நடக்கல. இங்க நாங்க மதுரை வந்த மண்ணு சூடான மண்ணு, சூடான ரத்தம். எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும். அப்படியே காலைல ஒரு அப்படி சிரிச்ச மாதிரி ஒரு நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாவா மாறிடுவார். வேலை நடந்துகிட்டு இருந்தா அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது. யாராவது செட்ல தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது ஒரு சினிமா சம்பந்தமா அவர் மாறுவார். இப்படியா அந்த படத்தை எடுத்துட்டு வந்து நாங்க முடிச்சோம். உங்ககிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காருங்க. என்ன அநியாயமா இருக்கு. நீங்க ஏதாவது கேளுங்க, வெளியே சைடு இருந்தா போய் வாங்கிட்டு வாங்க போங்க. ஏய் நீ என்னமா பவுடர் மெத்து குத்துல என்னமோ பெரிய பேர்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, நீ என்னமா அப்புறம் அப்படியே பார்த்தேன், அவருக்கு போன் அடிச்சேன். எங்க நீங்க ஆபீஸ்க்கு வாங்க, போனா அப்படி தனியா உட்காரு. வெளியே ரொம்ப நடந்து நீங்க பாட்டு இப்படி உட்காந்துருக்கீங்க, எங்கேயா வச்சுருக்கீங்க, கொண்டாடி கூட எல்லாம் ஊருக்கு உடச்சு விட்டுறியா, என்ன நடக்குது ஒன்னே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கோம். ஒண்ணு ஒண்ணா இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமா கழிச்சுட்டாங்க. இதுல என்னன்னா, அவர் வச்சு படம் ஆரம்பிச்ச உடனே அவரால உருவான ஒரு ஹீரோ ஒரு இடத்துல பாக்குறாரு. அவர் நல்ல நட்புல இருக்கிறார். ஒரு ஹீரோ சார் வச்சு படம் பண்றீங்க, ரைட்டு, படத்தை நல்லபடியா முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன். இப்ப 50 கோடி ரூபாய்க்கு ஒரு வியாபாரம், நான் கேட்க போறதுல அவர் கொடுத்தா எனக்கு வேணாம். இப்படி எல்லாம் இன்னைக்கு இந்த வியாபாரத்துல பாருங்க, அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர், ஒரு சக தயாரிப்பாளர் என்னென்ன வழியில இந்த படத்தை கெடுக்க முடியுமோ. சார் பேசலாமா, அது நல்லா சொல்லிட்டு எனக்கு சரியான தெரியல, என் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன் மனசுல இருக்கிறத நான் சொல்றேன். என்னென்ன செய்ய முடியுமோ. எஃப்எம்எஸ்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுங்க, துபாயில சென்சார் பண்ண முடியும், சப்டைட்டில் எல்லாம் போட முடியும், எல்லாத்தையும் கெடுத்து. அப்ப நான் என்னன்னா, இது என்னடா சோதனை. ஒரு காலம் இருந்தது மதுரையில, அவர் சொன்னார்ல, பொறுக்கியா இருந்தவர் வந்தவர் சாருன்ட்டு, நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான். அங்கங்க கூட்டப்படமா போய் சண்டை போடுறது. ஒரு சினிமா பார்க்க போற அந்த கூட 10 பேர் போகும்போது பருத்தி வீட்டுல குறுவாள் எடுப்பான் பாருங்க, அப்படி வாழை எடுத்து சொல்லிட்டு போவான், இவனா எங்கேயும் அடிச்சு போடுவான் நம்மள அப்படின்ட்டு. அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இதுக்கு இல்லாம நம்ம பயப்பட போறோம் நம்ம. ஆனா எந்தெந்த வழியில கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார். கடைசி என்னன்னா, என்னால பேசவும் செய்வார், அப்பப்போ பேசவும் செய்வார். ஒரு நண்பர் அவர் பேசுனதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டார். இப்ப என்கிட்ட இருக்கு என் கையில இருக்கு, பாருங்க. அப்புறம் இது என்ன சொல்றது, இது காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். இது நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம். காலம் கண்டிப்பா அதுக்கு பதில் சொல்லணும். பார்க்கலாம், ரைட்டு. அப்புறம் மக்கள் போராளி படம் முடிஞ்ச உடனே அப்படி பார்க்கும்போது அந்த படத்துக்கு வெறுமனே அமீர் அப்படிங்கிற ஒரு டைட்டில் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும். ஷூட்டிங் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவாரு. என்னங்க மதுரை ஊருக்கு, நம்மளும் அதே ஊர் தானே, என்ன இவ்வளவு பாஸ் அப்படின்னா வாய்தாக்கு போறாரு ராண்டாபுரத்து. வேற டிராவல் பஸ்ல எல்லாம் போக முடியாது, ஒரு தடவை போயிட்டு போனா கார்ல போனா 10,000-20,000 செலவாகும். பருத்தி வீரன் மாதிரி அவ்வளவு பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யாரு, எத்தனை கோடி சம்பளம், எவ்வளவுன்னு போகாம இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறைக்கு போனவர் என்னோட ஹீரோ. என்னோட குருநாதர், ஒரு மக்கள் போராளி. அப்புறம் என்னன்னா, இந்த படம் அமீர், உயிர் தமிழுக்கு அவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு முரட்டு அரசியல் படமா இருக்கும், சீரியஸான படமா இருக்கும். அதல்ல, அது இருக்கு, அரசியல் இருக்கு, முழுமையான அரசியல் இருக்கு. நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி அது ஒரு நையாண்டியா இருக்கும், அப்படி சிரிச்சுட்டு அப்படி போற மாதிரியான ஒரு படமா இருக்கும். காதல் பிரதானமா இருக்கு. நீங்க அந்த சாங் பாத்தீங்க, சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ, அவ்வளவு அழகா ஸ்கிரீன்ல அவ்வளவு அழகா இருக்கிறாரு. நான் நிறைய பார்த்தேன் ஷூட்டிங்ல, நான் பார்ப்பேன். நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு காட்சி, அந்த நீங்க முதல் சாங்ல பார்த்திருப்பீங்க, அந்த புலி வேஷம் போட்டு ஆடுவார். அவருக்கு முதல்ல கம்பு சுத்த தெரியாது. அந்த புலி வேஷம் தீனா மாஸ்டர், சார் புலி வேஷம் நாளைக்கு வச்சுக்கிறோம் பார்த்தா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அவ்வளவு பேர் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறேன், சாங்கு, அதுல புலி வேஷம் போடணும், அதை ஆடணும், கம்பு சுத்தணும், இதெல்லாம் செய்யறாரு. பாத்தீங்கன்னா இப்ப ட்ராக் போகுது, ட்ராலி போகுது, கேமராவையும்
என்னங்க ஒரு டைரக்டர் அவ்வளவு பெரிய ஹிட் கொடுத்த டைரக்டர் காலத்துல இருந்து நடிக்கும் போது என்னங்க சார் நான் கலைஞர். அவருடைய கதைகள்லாம் எனக்கு தெரியும். அவர் அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போறான்னு சில கதைகள் தெரியும். அவரை வேலை செய்ய விடுங்க. அவர் நல்ல திரைப்படங்கள் தமிழகத்துக்கு ஒரு மக்களுக்கு நல்ல திரைப்படங்கள் அவர் வேலை செய்யும். அதே மாதிரி சாந்தினி 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 கேட்டுக்கிறேன். சாந்தினி ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்ல ஷூட்டிங் வரும்போது ஹீரோயின் இருக்கிற இடமே தெரியல. தவறுதாங்க போறாங்க, ஷார்ட் முடிஞ்சு போறாங்க. அப்ப நான் வந்து என்ன பண்ணேன், ஒரு பிரேக்ல சொல்றேன், ஏமா இப்பெல்லாம் இருக்கக்கூடாதுமா இங்க சினிமால. ஒரு ஹீரோயின் வந்திருக்கு, ஒரு ஷெட்யூல் போயிட்டு இருக்கு, ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு 4 பேர் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பண்ணாதான் பெரிய ஹீரோயின் ஆக முடியும். இருக்கிற இடமே தெரியாம இப்படி இருந்தா என்ன பண்றேன் சார், எனக்கு புரியல சார். நான் கேட்கணுமா, எனக்கு தண்ணி சரியில்லை, மினரல் வாட்டர் கொண்டு குடிக்கிறதுக்கு ஏதாவது கேட்கணும்ல, எதையுமே கேட்கல. அப்படி ஒரு ஆர்டிஸ்ட் எந்த கஷ்டமும் நம்ம கொடுக்கல. அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட். அவங்களுக்கு நல்ல படத்துக்கு பிறகு, ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டுல ஒரு பெரிய ஆளு தெரியும். அவருக்கு இணைய படத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் இருக்கு. ஒரு மன்னன் படத்துல விஜய் சார் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி, சவாலே சமாளியில வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்த மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்கிரீன்ல இருக்கு. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும் நினைக்கிறேன் நிறைய. அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்துல, அந்த படத்துக்கு முதல்ல நான் நினைச்ச ஹீரோ வந்து அண்ணன் வைகை புயல். நிறைய பேசுறோம். ஏன்னா அப்புறம் பட்ஜெட் மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அண்ணன் பெரிய சம்பளத்துல இருக்கிறாரு. அவருக்கு இவருங்க எப்பவுமே பாருங்க வாக்கியா அவருக்கு தராரு 2 பேர்த்துக்கும். அவர் ஒரு ஏரியால இருப்பாரு, இவர் ஒரு ஏரியால இருப்பாரு. அப்புறம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அண்ணாச்சி. அப்ப படம் ஃபுல்லா வர்ற கேரக்டர் மொத்தமா அப்படி ஒரு தூக்கி நிப்பாடுற பக்கத்துல ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டா, ஒரு காமெடியனா, ஒரு குணச்சித்திர நடிகரா எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டர் அருமையா பண்ணியிருக்காரு. ஃபைனலா படம் பார்க்க போகும்போது அப்படி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. இது அவருக்கு ஒரு முழுமையான ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ணாச்சி. இதுக்கப்புறம் அண்ணாச்சி நிறைய படங்கள்ல ஹீரோ தோழனா மாமாவா, அப்புறம் பருத்திவரன்ல வந்து கார்த்தியை வந்து எப்படி சித்தப்பன் கூப்பிட்டாங்க அந்த மாதிரி மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, அண்ணாச்சி இப்ப மாமாவாயிட்டாரு. ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம். 10ஆம் தேதி உயிர் தமிழுக்கு படம் ரிலீஸ் ஆகி அந்த படம் வெற்றி பெற்று அதன் பிறகு பல படம் பண்ணி அதன் பிறகு பல இடத்துல விருது வாங்கி அதன் பிறகு பல ஹீரோக்களுக்கு கதை சொல்லி அதன் பிறகு சாய் சித்ரால போய் பேச வேண்டிய பேச்சை இன்னைக்கே பேசின ஆதம் பாபாவுக்கு முதல்ல வணக்கம். இந்த அவர் சொன்ன அளவுக்கான அளவான படத்துல படம் பார்த்துருக்கேன். இந்த படம் என்ன அளவுல இருக்குன்னு புரியணும்ல. ஏன்னா அமீர் வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் மேக்கரா நமக்கு ஒன்று தெரியும். இப்போ நம்ம பாட்டு பார்க்குற உயிர் தமிழுக்குன்னு இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று தோணும்ல. இந்த படத்தை எந்த அளவுல வைக்கிறது அப்படின்னு. இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா, ஆதம் பாபாவுடைய பேச்சை நீங்க வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய அளவு. அவர் தான் இந்த படத்துடைய. இந்த படம் எப்படி இருக்கும்னா அவருடைய பேச்சு போல இருக்கும். என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக. எனக்கு நல்ல ஆதம் பாபா பேசி இந்த நிகழ்ச்சியின் இறுக்கத்தை குறைச்சா நினைக்கிறேன். ஏன்னா வரலாறு பூரா நாங்க வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சது உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடையாயிரும் போல இருக்கு. எல்லாரும் வந்து தண்ணியில விளக்கமாவே இருக்கு, அதெல்லாம் எதுக்கு அசர்ல எங்க அண்ணன், அதெல்லாம் எதுக்கு அசர்ல அப்படிங்க அண்ணன், அதெல்லாம் இல்ல அப்படிலாம் ரொம்ப அசந்துட்டாரு. ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா, அதாவது மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவார், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா. அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறிய போறது இல்லை. பார்க்கும்போது என்ன எல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க அப்படியே அமைதியாவே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாடா, என்னை வெளியேந்து பார்க்கும்போது வார்த்தை பாக்குற மாதிரி தான் இருக்கும், அமைதியா தான் இருக்கு, எல்லாருக்கும் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அன்னைக்கு கீழே பார்த்தாலும் தெரியும். அதுக்கப்புறம் கேமரா கீழே இருக்கு, கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலம் நான் 15 வருஷம், நான் சொல்றேன் 40 வருஷம். எனக்கு தெரிஞ்சதுக்கான முதல் காரணம், எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம், நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குனராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் 98 2002 அந்த ஒரு 5-6 வருஷம் இல்லையா, அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம்.
எல்லா இஸ்லாமியர்கள் அதிகம் வந்திருக்காங்களான்னா சினிமாவில் இருந்திருக்காங்க. ஆனா அதில் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பேர் ஏதோ ஒரு பொது பேர்ல இருக்கும் நினைச்சுக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேர்ல வந்திருக்காங்க. நான் முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழிச்சு எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர்னு நேரடியா பாக்குறேன். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் தன் அடையாளத்தை மறைக்காமல் அந்த பேர் எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான், நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் பழகும் போது எல்லாரும் சொன்னாங்க கருப்புள்ளியம்ங்கிற பேர் கொஞ்சம் பழைய பேரா தெரியுது, வயசான ஆளா தெரியுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இதை விட பழைய பேர் மணிரத்னம். மணி ரொம்ப பழசு, ரத்னம் அதை விட பழசு. எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது. நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேர் ஆகும், நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேர் இருக்காது. அதனால பேர் மாத்திரம் வச்சுக்காதீங்க. 35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு பேர் கேட்டலாம் திரும்ப முடியாது இனிமே. அதனால எந்த பேரே வச்சுக்கலாம்னு தயாரி பண்ண சொல்லித்தான் என் பேரோட வந்தேன். அப்படி தன் பெயரோட வந்ததுனால அமீர் எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும். இன்னொன்னு எனக்கு ரொம்ப அமீர்கிட்ட பிடிச்சது, எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்க அமீருக்கு ஒரு தொலைபேசியில கொஞ்சம் கேவலம் ஒரு குரல்ல பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்துல நீங்க இருக்க இடத்துல வந்துப்பாரு. என்னவோ ஒரு தேவையில பேசுறான், அவன் என்னன்னு தெரியல, சொல்லல அத. ஆனா அவன் எதையோ ஒண்ணு வேண்டான், ஏதோ ஒண்ணு விரும்புறான். நம்ம பக்கத்துல போய் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு வருவது இருக்கு இல்லையா? அது நான் அவர்கிட்ட கத்துக்கிட்டோம். நான் இன்னைக்கும் ராத்திரி 12 மணிக்கு 2 மணிக்கு யாரோ ஒருத்தர் போன் பண்ணி குரல் லேசா உடஞ்சிச்சுன்னா பரவாயில்ல, எந்திரிச்சு உடனே அவரை பார்க்க போறேன். ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது, அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட. அப்ப அந்த சிக்கலான மனம் எப்ப எளிமையானதாக மாறுகிறது எனில், இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று இன்னொருவன் வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானது ஆகிறது. அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன். அதை நான் செய்கிறேன். எனக்கு அதை வந்து ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம். நான் இந்த மேடையில ஜன்னாதன் இருந்ததா ரொம்ப நிறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எஸ்பி ஜன்னாதன். நானும் அமீரும் ஜன்னாதனும் எந்த நோக்கமும் இல்லாம பயணப்பட்டவங்க, எந்த தேவையும் இல்லாம. வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறது, எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும், எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதா மாறுகிறது. எனக்கும் ஜன்னாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை, எந்த வேலையிலையும். அதாவது பொதுவா 3 டேரக்டர் சேர்ந்து என்ன செய்வான், 3 பேர் சேர்ந்து படம் பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும், நீ நடிக்கணும், நான் எடுக்கிறேங்கணும், அப்படி எதுவுமே இல்லாம சம்பந்தம் இல்லாம நாங்க எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படி யோசிச்சு பார்த்தா தெற்கு வடக்கா எந்த தொடர்பும் இல்லாம சுத்தி இருக்கோம். முதல்ல கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாம இருந்து அப்பதான் ஆரம்பிச்ச பொழுது நானும் ஜனாவும் அமீர் கிளம்பி கீழடிக்கு போனோம். கீழடிக்கு போய் நாங்க ஒண்ணும் பண்ண போறது இல்லை, சும்மா அமர்நாத்தை போய் பார்த்தோம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதுக்குன்னு தெரியாது, சும்மா போய் அதுல தெரிஞ்சுக்கோங்க. ஒரு நாள் வந்து ஜன்னாதன் திடீர்னு வாங்கப்பா வேலூர் போவோம் அப்படின்னு, போவோம் அப்படின்னா. ஏன் வேலூருக்கு நானும் கேட்கல, யாரை பார்க்க போனோம் அமீரும் கேட்கல. அடுத்த நாள் காலையில் ஜனா வண்டி எடுத்துட்டு வந்தா, வண்டி எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் எல்லாமே சேர்ந்து அற்புதமா போன் பண்ணாங்க, அதனால பேரறிவாளனை பார்க்க போறோம் அப்படின்னு. வேலூர் சிறைச்சாலையில போய் பேரறிவாளோட 3 மணி நேரம் பேசிக்கிட்டு நாள் இருக்குல்ல. எனக்கு இன்னைக்கு நல்லா பசுவாங்க அவர் பேரறிவாளன் எதிர்பார்க்கல நாங்க வரணும்னு. நாங்க பேரறிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலையை ஒண்ணு வேகப்படுத்திடல, ஆனா ஒருத்தரை பார்க்க போகணும்னு தோணுச்சு, வாங்க போகணும். அப்படித்தான் கனடா போனோம். கனடா போய் நாங்க ஓடுகிறோமா சும்மா தெரிஞ்சது இல்லை, அப்படி இருந்த ஒரு காலகட்டம். கனடாவில் வந்து பேரறிவாளன் கீழடியில் வந்து எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுற்றி. இந்த காலகட்டத்துல அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ ஓப்பானதா இல்லை. இது உயிர் தமிழ். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, நான் வந்து எதையோட யோசிச்சு பார்த்துக்கிறேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து, அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம். தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் நாசலம் அவர்கள் வந்து கதை சொல்றாரு. பஞ்சர் கதை சொன்னது அப்பெல்லாம் என்னன்னா ரெகுலரா ரைட்டு, நம்ம வேலை நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்றாரு, அந்த கம்பெனி படம் பண்ற முடிவு பண்ணியாச்சு, ஒரு வரி கதை கேட்டுக்க போற போய் பாக்குறோம் சாயந்தரம், அவ்வளவுதாங்க இருந்த காலகட்டம் கேட்டு. அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு. படம் ஆரம்பிச்சு ஒரு 5-6 நாள் படப்பிடிப்பு முடிஞ்சாலும் ரஜினிகாந்த் தெரியுது, ஆகா நம்மளை வச்சு செய்யறாங்க, இது வேலைக்கு ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு. ஆனா அது யார்கிட்ட சொல்றது, பஞ்சனை தான் நடிக்க சொல்லிருக்காரு, அவருடைய தயாரிப்பு. பஞ்சனை கூப்பிட்டு இது வந்து ஒன்னும் தேடுற மாதிரி தெரியல, இது எனக்கான படமா இல்லை அப்படின்னு. பஞ்சன் வந்து ஏன் இல்ல
என்னைய வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த படம் தம்பிக்கு எந்த ஊரு? என்னைய வச்சு இந்த படமெல்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. மாட்டு வாழை தூக்கி நான் மணி பார்க்குறேன். சாணி வச்சு ராட்டி கட்டுறேன். நீங்க ஏதோ காதல் கதை நீங்க மாதவி இருக்காங்க நீங்க அப்பா சண்டை நீங்க அதெல்லாம் ஒன்றும் பெருசா நிக்கிற மாதிரி தெரியல. நான் தாங்குவேனா இதுக்கெல்லாம் அப்படின்னோடனே பஞ்சனை சொன்னார். ரஜினி எல்லா ஹீரோவுக்கும் 2 சண்டை வைக்கிறோம், அதிகபட்சம் 3 சண்டை. நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறாலும் உனக்கு 5 சண்டை வைக்கிறப்ப இப்பவே 5 சண்டை 1984ல இப்பவே 5 சண்டைனா அடுத்த 5 வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவ நீ? 14 ரீலுக்கு 14 சண்டையா? அதனால காமெடி பண்ணு. அதான் நீ தில்லுமுல்லாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின்னு. இல்ல அது வந்து அமர்குலக்கு நடிச்சு ஏற்கனவே ஹிந்தியில் சக்சஸ்ஃபுல்லா ஓடுனது, சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது. இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை, ஒரே குழப்பமா இருக்கே அப்படின்னு. சரி இந்த படம் ஓடல, என்ன பிரச்சனை ஆகும்? என்ன பிரச்சனை ஆகும்? ஒன்றும் ஆகாது பண்ணாரு. யாருக்குப்பா பிரச்சனை? உங்களுக்கு தான் பிரச்சனை. நீங்க தயாரி பண்றது என்னை வச்சு இது எடுக்கிறேன். ரைட்டு, நான் நட்டப்பட்டுக்கிறேன். நீ இந்த படத்தை நடி, இந்த படம் ஓடும். ஆனா இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம் ஒன்று இருக்கும்ல, அது வரைக்கும் உன்னால காமெடியை விடவே முடியாது. நீ 15 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலை செய்யற மாதிரி ஆகும். அதனால நீ இதை நடி அப்படின்னு பஞ்சநாதத்துடைய கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கு இந்த ஊரு. அது பஞ்சர்நாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே தெரியல. அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகுஜனத்தால் அப்படின்னு நம்பினார் ஆதம்பவா. ஆதம்பவா தான் அந்த படத்தை விடாம நடத்தி கொண்டு சேர்த்தது. அதனால ஆதம்பவா அதுல பாராட்டுக்குரியவர். கொஞ்சம் கூடுதலா பேசிட்டணும் அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்காரு. அவரு அது தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து இது வந்து லைவ் மீடியா போனதை எடிட் பண்ண முடியல. படமா இருக்கிறா திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலா இருக்குன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அளவான அழகான ரொம்ப அதாவது தன்னை போல படம் அதோட இயல்பா ஓடி முடிகிற ஒரு படமா அப்படி ஒரு படம். கதாநாயகி மிக அழகான ஒரு கதாநாயகி. எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு நான் படத்துல பார்த்து கூட நேரில் பார்த்தேன். ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா? ஆதம்பாவா சொன்னது ரொம்ப உண்மை. ரொம்ப இயல்பு தன்மையோடு ஒருத்தர் இருக்கணும்ல ஒரு மேடையில. அப்படிங்கும் போது அப்படி ஒரு கதாநாயகி, அது போல மிச்ச நடிச்ச நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது. இதுல இந்த படம் ரொம்ப ஆதம்பாவாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமா அவரே சொன்னாரு. ஒண்ணுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை. அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்துல எல்லாரும் செஞ்சுட்டே இருப்பாங்க. நீ இந்த படம் வெற்றிகரமா ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்கன்னு கூப்பிடுவாங்க. அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு புது எதிரி இருப்பான். அவ்வளவுதான். எதிரி மாறிக்கிட்டே இருப்பானே ஒழிய, வேண்டாம் நினைக்கிறவங்க மாறிட்டே இருப்பான ஒழிய, வேணும்னு நினைக்கிறவங்க மாறிட்டே இருப்பான ஒழிய, அது ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்கும் இல்லையா? இன்னைக்கு நீ வந்து சாதாரணமா 1000 ரூபாய் சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு 100 ரூபாய் பிரச்சனை சரியா? நீங்க வரும்போதே ஆபீஸ் போட்டு வந்தவர் அசிஸ்டன்ட் முடியல டேரக்டர் வந்தீங்க. அவ்வளவுதான். ₹1,00,000 சம்பாதிக்கிறவனுக்கு 10,000 ரூபாய் பிரச்சனை, கோடி ரூபாய் சம்பாதிக்கிறவங்க ₹1,00,000 பிரச்சனை, 100 கோடி ரூபாய் வச்சுறவனுக்கு 10 கோடி ரூபாய் பிரச்சனை அதே தான். அது மாறிட்டே தான் இருக்க போகுது. நீ வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை, காசி ஆனந்தன் கதைகள் ஒரு புத்தகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அடிக்கடி வந்து திரட்டுற புத்தகங்கள்ல அது ஒரு புத்தகம். அது வந்து காலையில வந்து சூரியன் உதிக்கும். சூரியன் உதிச்சா சேவல் கூவும். சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய வருகைய சேவல் வரவேற்குது அப்படின்னு நினைச்சாக்க மகிழும். மாலை மங்கும், மேற்கு நோக்கி சூரியன் கவிழும். ஆனா கூவுறது சேவல் வராது. மனம் வந்து சூரியன் சொல்லும், எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை அப்படின்னு. அப்படி அந்த புத்தகம் பூரா 2 வரி எழுதியிருப்பாரு காசியானந்தன். ஒரு 4 வரி கதை, 2 வரி அவ்வளவுதான் இருக்கும் அதுல. அது நண்டு கடற்கரையில ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும். அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும். நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து. அது என்னோட அடையாளம் இல்லையா? அதை நான் விட்டு வர்றேன், அதுக்குள்ள இது வந்து என்னை அழிக்குது அப்படின்னா கொஞ்ச நேரம் கழிச்சு நண்டு குடிக்க நரி வரும். நரி வந்து நண்டின் கால் தடம் தேடும். தேடுனா எங்கேயுமே இருக்காது, அலை அழிச்சிருக்கும். அழிச்சிருக்கும் போது காசியானந்தன் ட்ரெஸ்ல முடிப்பாரு, முன்பே காப்பான் அன்பே நட்பு. இன்றைய அரசியலை பேசுது. இது ஒரு 4 வருஷமா எடுத்த படம், 3.5 வருஷம் ஆச்சு. 3 வருஷமா எடுத்த படம் சொல்றது இல்லையா? இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம் நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை. நம்ம அந்த விழா தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். தமிழ்தாய் வாழ்த்துல ரொம்ப முக்கியமான, நான் ரொம்ப ரசிக்கிற, ஒவ்வொரு தடையும் நான் வாய் விட்டு பாட நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி. உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவே. தமிழ் ரொம்ப பழைய மொழியில, 1000 ஆண்டு இல்ல, முன்தோன்றிய மூத்த குடியில அது எப்படி இளமையா இருக்க முடியும்?
உன் சீர் இளமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துங்க. அது தமிழ் கிளவியா இருக்கணும், பல்லு போயிருக்கணும், தோல் சுருங்கிருக்கணும். ஆனா அது இப்படி இளமையா இருக்கு அப்படின்னா நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அடையாளம் எடுத்துக்கிட்டா திருக்குறள். திருக்குறளை ஒரு எல்லாரும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும். இது எழுதி 2000 வருஷம் ஆச்சு. ஆனா இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும், திருவினை பணத்தின, திருனா பணம், திருமகள், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி பண்ணா பணம் ஆக்கும், முயற்சியின்மை, முயற்சி இல்லைன்னா இன்மை புகுத்தி விடும், வறுமை உள்ள வந்துடும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் எழுதுனது இன்னைக்கு பழனிக்கு புரிகிற மாதிரி நேரடியா பேச முடியல வள்ளுவனோட. அதனாலதான் அது உன் சீர் இளமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே. எத்தனை வருஷம் ஆகலாம், அன்னைக்கு இருக்கிற இளமையா இருக்கிறோம், நீ கான்டாக்ட்ல இருப்ப, டச்ல இருப்ப, அவனுக்கு விளங்குற மாதிரி இருப்ப. அப்படி இந்த படம் 3 வருஷம் ஆயிருக்கலாம். ஆனா இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி கான்டாக்ட்ல உள்ள படம். அதனால ஆதம் பாபா நினைச்ச அவருடைய பெரு வெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும். கொடுத்ததுக்கு அப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் 12 மணி நேரம் காத்திருந்தாரோ, அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் 12 மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ற பெரிய தயாரிப்பாளராகவும் ப்ரொடியூசராகவும் ஆக வாய்ப்பா இந்த உயிர் தமிழுக்கு வழங்கட்டும். குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகும். என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து, அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது. எனக்கே ஒரு புது அனுபவம் இந்த மேடை. படம் பத்தி பேசுறதா, நடந்துட்டு இருக்கிற பிரச்சனை பத்தி பேசுறதா, இந்த இக்கட்டான சூழல்ல என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்கிற என்னுடைய நட்புகளை பத்தி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய குழப்பம்தான் இருக்கு. இப்ப வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் என்ன பேச போறோம். ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது, நான் யார் அப்படின்னு இப்ப நான் என்னன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்கினியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார். அவராவது ஒரு முறை நிரூபித்தார், நான் வார வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். நிறைய சொல்லிட்டாங்க. நான் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தை விட 2வது விழா இது, 2வது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதே இடத்தில் தான் மாயவளை திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நாங்கள் நடத்தினோம். அங்க இருந்துதான் தொடங்கினது. பல பருத்தி வீரன் மாயவளையில தொடங்கும் போது பருத்தி வீரன் வந்துச்சு, இப்போ வேற வேறையில வந்து நிற்குது. அந்த படத்தின் இயக்குனர் இந்த உட்காந்துருக்காரு அமைதியா, ரமேஷ் பாலாஜி. நாங்க அதை ரிலீஸ் பண்றதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனை தொடங்கி அது எங்கெங்கயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டு இருக்கும்போது, சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கும் போது, இறைவன் இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது ஒரு 8-10 நாள் தான் அந்த படம் முடிஞ்சிடும். அந்த படம் முடியும் போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தோணுனது, இது என்ன நடக்குதுங்க, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு பள்ளி பண்ணதான் சொன்னேன். நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். நான் என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, யாருக்கு நடந்தது, எதுக்கு நடந்தது, எதை நோக்கி போகுது, ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். கோகுலம் ஸ்டுடியோல ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு, அந்த செட்டு இன்னும் இருக்கு, பல பேருக்கு தெரியாத தகவல். ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்துவமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை. அன்றைக்கு இரவுல இருந்து தொடங்குச்சு பிரச்சனை. அப்போ நான் சொன்னேன் பழனி பண்ணிட்டு, அந்த மாதிரி ஒரு அறிக்கை வெற்றி மாதிரி கொடுத்துருவோம், என்ன சுற்றி என்ன நடக்குது. அப்போ சொன்னாரு, பழனி பண்ணியா விடுங்க, எனக்கு சொல்லுவாங்க, ஒரு 4 நாளில் சரியாயிரும், நீங்க பாட்டுக்கு போங்க. இல்லை கரு, எனக்கு என்னமோ
இது சரியா வரும்னு தோணல. அவர் ரொம்ப எளிதா கடக்கணும்னு சொன்னாரு. இல்ல கரு, எனக்கு இது சரியா வரும்னு தோணல, நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாள் அப்படியே கூடுதலாச்சு, 3ஆவது நாள் கூடுதலாச்சு. அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்தது. நான் அறிக்கை கொடுத்த உடனே அறிக்கையில இருந்து யாரு அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா, கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக 2014க்கு பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத, என்னோடு நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வராங்க, தகவல்களை சொல்றாங்க. ஒருத்தன் சொல்றான் அவரு ஓடிட்டாருன்றான், ஒருத்தன் எஸ்கேப் பண்றான், தலைமறைவாயிட்டாரு, எங்க இருக்காருன்னு தெரியலன்றான், என்னத்தையோ ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்பதான் நான் இங்கிருந்து ஒரு கல்யாணம் இருந்தது, கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாண வீட்டுல இருந்து அப்ப நான் இருக்கும்போது இந்த செய்தி வருது, அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு. தலைமறைவுன்னு வந்த உடனேயே நான் அங்கிருந்து நான் கல்யாண வீட்டுல தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்றேன். அங்கிருந்து ஒரு கேள்வி இருக்கேன், கல்யாண வீட்டுக்கு போறது எதுக்கு மைக் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா. ஏடா நீ தான் தலைமறைவு இல்லை, நான் கல்யாண வீட்டுல உட்காந்துருக்கேன்னு சொல்றேன், அதுக்கு பதில் சொல்றான்னா மைக் எடுத்துட்டு போனாரான்னு கேட்கிறேன். ஏன்னா கல்யாண வீட்டுல மைக் ஸ்பீக்கர்லாம் இருக்காதா. அங்கிருந்து இன்னொரு இப்படி 1 by 1 போட்டுட்டே இருக்கு. அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வந்து ஒரு நெருக்கடி. எனக்கு என்ன இதுல இருந்து நான் கத்துக்கிட்டது, நான் பத்திரிகையாளர்கள் மேல மிகப்பெரிய மரியாதை கொண்டவன். என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்ல நடந்தது, மௌனம் பேசியதை திரைப்படத்திற்கு. அப்ப இருந்து இப்ப வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமா இருக்கிறவன். என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன், இந்த மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பிஆர்ஓ பிடிச்சிதான் என்ன பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டா எனக்கு மெசேஜ் வைப்பாங்க, நான் பேசுவேன். இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப் அது இது அவர்கள் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக எதையோ பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களை தாண்டி எதை வேணாலும் பேசலாம், எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலாம் சொல்லலாம். இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன, இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர் என்னோடு உறவாக இருந்தவர், நான் தம்பி என்று பொதுவெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டுல அவர் பிள்ளைகளை வச்சிருக்காரு. இதுல எதையாவது நான் மறுக்க முடியுமா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவர் எனக்கு தெரியும், எவ்வளவு வருஷமா தெரியும், 10 ஆண்டுகளா தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமா, அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்கு. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டா இல்லடா வெண்ணைகளான்னு தைரியமா சொல்லுவேன். அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துகிட்டே. அப்ப குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விழுந்தது தப்பு கிடையாது. ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா? நீங்க எல்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு செய்தி, தினம் ஒரு செய்தி. அமீர்ன்றது 2007 பத்திரனை பிடிச்சிட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னாரு, ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னாரு. நான் ஹீரோக்களோடு பயணிக்காம நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருக்கேன். பணம் சம்பாதிப்பது எனக்கு நோக்கம். சாவர் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா? நான் கேட்கிறேன். என்னென்னமோ சொல்றான். ஒரு ஒரு வரமுறை வேணாமா? அவர் போடுற டிஷர்ட் 5000 ரூபாங்க. சாப்பர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை எப்படி ஆச்சு. ஏய், அவன் வந்தது எனக்கு 2014. நான் 2004 படம் எடுத்தேன் தெரியுமா, ராம்னு ஒரு படம். இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில, எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து மதுரை அம்பியா தேட்டர்ல விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் 2 லட்சம் ரூபாய் செலவு பண்ணுவேன் நான். என்னை பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் வந்த காலம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம். திரைத்துறைக்கு வந்த உடனே என்ன செய்வோம்? தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டோம் சொன்னார் இல்லையா? அது போல நான் சென்னையில எக்மூர்ல படுத்திருந்தா நானும் பாடாவும் அங்கே கஷ்டப்பட்டோம், இங்கே கஷ்டப்பட்டோம். அப்படின்னு இவங்க நினைச்சு நான் பஞ்சம் பிழைக்க வந்தவங்க. பஞ்சம் பிழைக்க வந்தவர்கள் இல்லை, சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டுல காசு வாங்காம சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க.
இதை பலமுறை சொல்றேன். பலமுறை சொன்ன உடனே நான் ஒரு நேர்காணல சொல்றேன், இல்லைங்க இந்த மாதிரி இருக்கு, இல்லை அவரோட நீங்க எங்கே தொடர்பு ஆமா இருக்கு. உங்களுக்கு எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆபீசரா, இடி டிபார்ட்மெண்ட் ஆவீங்க, இவங்க நான் வருமானத்தையும் சொல்லணும். ஒருத்தர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோட நீங்க தொடர்புல இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டா போது சொல்ல போறோம், அவ்வளவுதான். நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டரா இருக்காரு, ஒரு அண்ணன் லாயரா இருக்காரு, அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீங்க எப்படி வாங்கணும்னு கேட்பேன். எங்க அண்ணன் கான்ட்ராக்டர் என்ன கான்ட்ராக்ட்னு கேட்டா, இப்ப அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டா எனக்கு தெரியாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்க இருக்கு? அது ஏன் தேவையா எனக்கு? பங்கேற்ப சொன்ன மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம். எதையாவது பேசியிருக்கோமா? நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்க, அதெல்லாம் இங்க வேலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன்? நான் ஒரு இறை நம்பிக்கையோட இருக்கேன். அவர் ஒரு பெரியாரிஸ்டா இருக்காரு, ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டா இருக்காரு. 3 பேரும் ஒன்னா இருந்தோம். என்றைக்காவது வேற ஏதாவது நாங்க கருத்துக்களை பேசியிருக்கோமா? பணம் எப்படி சம்பாதிக்கிறது, பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரல. நான் பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரல. என் வாழ்க்கையை என் விருப்பம் போல வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டு இருக்கேன். சொன்னாங்க பாருங்க, இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறைய படம் பண்ணுவேன், அது நான் இப்பவும் சொல்றேன், நான் இந்த படத்தை நம்பி இல்லை, உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை, மாயவளையை நம்பி இல்லை, இறைவன் மிகப்பெரியவனை நம்பி இல்லை, சந்திரத்தேவனை நம்பி இல்லை. நான் ஒரு மனிதனா வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டேன். என் வாழ்க்கையை நான் அப்படித்தான் பயணிக்க நினைக்கிறேன். சினிமாக்காரன் பயணிக்கணும், பெரிய தொழிலதிபராக வாங்கணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு நாள் ஆசைப்பட்டது. சிக்கலான காலகட்டத்தில் இப்ப நீங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவருக்கு ஒருத்தன் சொல்றான் 10 ஆண்டுகளா அவருடைய குடும்ப செலவு கூட அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆபீஸ் அவர் தான் ரன் பண்றார், என்னென்னமோ சொல்லு. இந்த எங்க அண்ணன் இந்த கூட்டத்தில் எங்கேயும் உட்கார்ந்துருக்கான், அவன் கேட்கிறான், இல்லையா கடந்த 10 நாள் நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுங்களா? டெல்லி விசாரணை, என்சிபி விசாரணை, இடி விசாரணை, இதுக்கு நடுவுல நான் தினம் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 ஜீன்ஸ் வாங்க, 4 சட்டை வாங்க, 4 ஜீன்ஸ் வாங்க, சட்டை வாங்க. கேட்டேன், என்ன டெய்லி போறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வருவீங்க, என்ன பண்றேன்னு தெரியல. குடிக்கிற பழக்கம் இருந்தா குடிக்கலாம், வேற எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தா அங்க போகலாம், ஒண்ணும் கிடையாது. நான் போறேன் வாங்குறேன் வரேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறவரை நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படாது. நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி, என்னை நீங்க நம்புங்க அப்படின்றதுக்காகவும் சொல்லல. நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழல, என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பிதான் வாழறேன். ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா? எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டா, அவன் அவநம்பிக்கையாளன். எனக்கு ஏன் நடந்ததுன்னு யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் இறை நம்பிக்கையாளன். நான் இறை நம்பிக்கையாளன், நான் அவநம்பிக்கையாளன் இல்லை. எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன். நான் எந்த இடத்துல தவறுனேன், எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது, ஏன் இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேல விழுகுது, அப்படிதான் நான் பார்த்துட்டு. அதனால நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்கு. அதனால நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேனே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்ட்ல கிடையாது. அப்புறம் இந்த யூடியூப்ல நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னன்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியா இருக்கும். ஒருத்தம் கூட உண்மை பேசுறாங்க, அதுதான் பெரிய கொடுமை. சொல்றது பூரா பொய் 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 பொய், அவ்வளவுமா பொய். ஏதாவது 1 2ல ஒருத்தன் சோர்ஸ் டெல்லியில இருந்து வந்துருச்சு, சோர்ஸ் வருதுன்றாங்க. எனக்கு சம்பளம் வந்ததே பல பேருக்கு தெரியாது, வெளியே சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனா இவன் சொல்றான் சோர்ஸ் நான் அவர் ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறாங்க, கேட்டவங்க எல்லாம் புலனாய்வு புரியுறோம். ஒரு 2 பேர் உட்காந்துக்கிறான், எதுக்கு ஒரு கேள்வி இருக்கிறாரு, இவர் மடியில் 2 பேப்பர்ஸ் வச்சிருக்காங்க. அப்படி எடுத்து பார்த்துட்டு, அப்படியா அவனுக்கு வந்துருக்கா, அது என்னன்னு நான் சொல்றேன், எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க, அப்புறம் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்றேன் அப்படின்ட்டான். சரி, உண்மையிலேயே டெல்லியில இருந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா, அவனுக்கு தேர்தல் அரெஸ்ட் பண்ண போறதே தெரியல. அதுதான் பெரிய குடும்பம். சரி, மடியில 2 4 பேப்பர் இருக்கு, என்னடா தட்டி பார்த்து ஏதோ சொல்றான் போல இருக்கு, சரி ஏதோ இதுல இருந்து வந்திருக்கும் போல இருக்கு, இருக்கலாம் இல்லையா? ஏதோ காவல்துறையில இருந்தா சொல்றாங்க, ஏதோ உளவுத்துறையில இருந்தா சொல்றாங்க,
உண்மையிலே சோர்ஸ்ல இருந்து வந்து விசாரணை பார்த்தா அவர் படிச்சு சொன்னது தினமலர் பேப்பர். ஐயே, இவ்வளவு அபத்தமாவா இருக்கும்? இதை தினம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம். அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்க பார்த்து அதுல கீழே பாத்தீங்கன்னா எப்ப அமீரை கைது செய்யுங்க, எப்ப அமீரை கைது செய்யுங்க. இப்போ கடைசியா நேற்று ஒருத்தர் கேட்டிருக்கான், ஏன்னா நாங்கள் 3 மாசமா வெயிட் பண்றோம், அமீரை கைது பண்ணவே மாட்டேன். இப்ப அவன் அவ்வளவு ஆவலா இருக்காங்க மேல. சரி, நாங்க என்ன கைது, நாங்க சிறைக்கு என்ன புதுசா? சிறைக்கு போக அப்பவும் தயாரா இருந்தேன், இப்பவும் தயாரா இருக்கேன். ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்துல என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் திருப்தியா ஃபீல் பண்றேன். அதைத்தான் கரு சொன்னாரு. அவர் உள்ள வேதனை இல்லாம இல்ல, இருக்கு. ஏன்னா அதனால என்னோட குடும்பம் பாதிக்கப்படுது. அமீர்ன்ற ஒரு தனிப்பட்ட என்னை என்ன வேணாலும் பண்ணால ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசுல ஒரு பெரிய விமர்சகனை ஒரு கஷ்ட காலம் அவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு. அப்ப போய் பஸ்ல பயணிக்கும் பொழுது ஒரு 14 வயசுக்குள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அது எவ்வளவு அவமானமா இருக்கும். அந்த திருமணம் எவ்வளவு பெரிய தடப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழல்ல நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை. நான் வெறுக்கிறேன் அதை. இங்க ஒரு அஸ்டன் நிற்கிறான், அந்த ஒரு அஸ்டன் நிற்கிறான், சிகரெட்டு குடிச்சாதான் ஆபீஸ்க்குள்ள உள்ள விட மாட்டேன். ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கணும்னா நாங்க மாடி போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அவங்க 2 பேருக்கு நான் என்ன ஆசானா? அதெல்லாம் கிடையாது. அந்த வாடை பிடிக்காது. எப்பவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்து நான் அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார். அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்துல என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சுச்சு, என்னுடைய குடும்பத்தை பாதிச்சு, என்னுடைய மகள் வேலைக்கு போற இடத்துல பாதிச்சு, அங்க ஒருத்தர் கேள்வி, என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்கு. என்னை நீங்க சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லல, சந்தேகப்படுங்க, விசாரிங்க, நல்லா கேளுங்க. ஆனால் தீர்ப்பு எழுதாது. தீர்ப்பு எழுதுற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்குது. அதுக்கு இந்த நாட்டுல நீதிமன்றம் இருக்கு, எல்லாமே இருக்கு. கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம். டெல்லியில 12 மணி நேரமாக இருக்கட்டும், டெல்லி வீதிகளில் நானும் தாங்கணும். அவன் எங்க அண்ணன் டாக்டர் முடிச்சிருக்கான். அவன் யதார்த்தமா லாங்குவேஜ் படிக்கிறக்கா வந்தான். வந்தவனுக்கு கிட்டத்தட்ட 3 மாசமா புது அனுபவம். என்சிபி, இடி, என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும். என் கூட 20 நாளா வந்தா இருக்கான். இல்லை, நாங்க 2 பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டும் அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துறதை பொறுத்த மட்டும் என்னை பொறுத்த மட்டும் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க. அந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும். இது அரசியல் அழுத்தம் இருக்கு, அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க. கொஞ்சம் கூடுதலா இருக்கு. நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமா கேட்டாங்க. ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னா அப்படின்னு கேட்டா கலங்கி போய் நின்னேன். ஆனா அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன். நான் டிஸ்டர்ப் ஆனேன்னா, ஆமா டிஸ்டர்ப் ஆனேன். நான் வேதனைப்பட்டேனா, ஆமா வேதனைப்பட்டேன். நான் சஃபர் ஆமா பட்டேன். ஆனா அவங்களுடைய டியூட்டி அது, அவர்களுடைய வழக்கமான டியூட்டி. அப்ப எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? என்னை மாதிரி ஒரு ஆள் போனவொடனே என்கிட்ட இலகுவா நடந்துக்கிட்டா நான் குற்றத்துல தொடர்பு இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க. பர்சனலா எந்த இதுவும் கிடையாது, எந்த டியூட்டியும் செஞ்சாங்க. அந்த வகையில என்சிபி ஆபீசர்ஸ் எங்கிட்ட கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. இடி ரைடு 2 அந்த ரைடு கதையை கேட்டீங்கன்னா, வீட்டுல ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லாரும் ஊருக்கு போயாச்சு. நான் இதை நீங்க தெரிஞ்சுக்க, ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். இதை சொல்றேன், எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க. அதுதான் உண்மை. நான் சொல்றேன், நான் இந்த வழக்குல தொடர்புடைய நான் இருக்கிறதுனால சொல்றேன். அதிகாரிகளை தவிர வேற யாருக்குமே தெரியாது. வேற எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. இதுதான் நிஜம். நான் சொல்றது உண்மை. இதை கன்ஃபெஷனா வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முதல் சம்பவம் வந்தது பாருங்க, அதுவே யாருக்கும் தெரியாது. அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனாலதான் தெரியும். உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அமீர் ரமலான் முடித்து விட்டு வருவதாக
என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னாரு, இந்த நேரத்துல என்ன விசாரிக்க வேணாம்னு கேட்டாருங்க. இதெல்லாம் தலைப்பு செய்தியா ஓடுதுங்க. அப்ப இந்த மக்களுக்கு எது செய்தி? நம்ம உண்மையிலே செய்தியா வராதா? நான் கேட்காத ஒண்ணு. 2ஆம் தேதி எனக்கு ஃபர்ஸ்ட் சம்மன். அந்த அப்படி ஒண்ணு நான் கேட்கவே இல்லை. நான் 2ஆம் தேதி போயிட்டு டெல்லி போயிட்டேன். காலையில முதல் நாளா நாங்க போய் உட்கார்ந்தோம். 12 மணி நேரம் விசாரணை முடிச்சு வந்தாச்சு. அப்பவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது. அதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனா இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த காலகட்டத்துல தான் இங்க அவங்க கேட்ட டீட்டெயில்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கேன். வச்சுட்டு ஒரு 3:30 மணி இருக்கும். 3:30 மணி 4 மணிக்கு போய் வீட்டுல நான் அவரு தான் படுக்கிறோம். வீட்டுல யாருமே இல்லை. ஃபேமிலி எல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறது. அடுத்தா 5:30 மணிக்கு நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கோம். 7:30 மணிக்கு ஒரு ஃபோன் அடிக்குது. அவன் ஃபோன் பக்கத்துல என் கூட தான் பெட்ல படுத்திருக்கான். அடிக்குது. அப்புறம் கட் பண்ணிட்டான். திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு ஃபோன் அடிக்குது. பார்த்தா இவன் பக்கத்துல இருந்தவனை காணாம். நான் தூங்குறேன். திடீர்னு எழுப்புறான். நான் கொஞ்சம் லைட் இருந்தா தூங்க மாட்டேன். நான் நல்லா டார்க்கா ஸ்க்ரீனை போட்டு படுத்துருவேன். தட்டி எழுப்புறேன் சச்சான்னு. முடிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறாரு. முகத்துக்கு வேற ஒண்ணுமே புரியல. கொஞ்சோண்டு லைட் அந்த ஜன்னல்ல இருந்து லீக் ஆகுது. அதுல பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோட நிற்கிறார். 2 பேரு. என்னடா அப்படின்னு தெரியல. கண்ணே முழிக்க முடியல. சரி அதோட சரி எந்திரிச்சு முழிச்சு பார்த்தா அப்புறமா இடி ஆபீசர்ஸ் வந்திருக்காங்க. இது என்னுடைய வீட்டுல. இதே 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே என்னோட அசிஸ்டன்ஸ், என்னோட ஆடிட்டர் எல்லாரையும் அவங்க லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடி ஆபீசர் வந்தாலும் அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட. நான் தான் இடி டைரக்டர். ஒரு லேடி ரொம்ப கண்ணியமா நடந்துக்கிட்டாங்க. ரொம்ப மரியாதையா நடந்துக்கிட்டாங்க. நான் மூத்த கல்விட்டு வரேங்கன்னு மூத்த கல்விட்டு வந்து உட்கார்ந்து அவரோட பேசிட்டு அன்றைக்கு 12 மணி வரைக்கும் அன்னைக்கும் போச்சு. அன்றைக்கும் விசாரணை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன். மதுரை போய் ரமலான் பிரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன். அப்பதான் பத்திரிகையாளர்கள் முறையா சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால இப்ப வரைக்கும் நான் சொல்றேன். இதை ஏன் சொல்றேன்னா, இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா, உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா, எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியல. நான் பர்பஸா சொல்லவே இல்லை. என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். எவன் தான் கண்டுபிடிச்சு சொல்றான் பார்ப்போம். ஒருத்தர் சொல்லணும்ல, ஆமா அன்னைக்கு வந்திருக்குங்க. அந்த சம்மனுக்கும் போய் 10:30 மணி நேரம் நான் விசாரணை முடிச்சுட்டு தான் இங்க வந்தேன். அப்படின்னா இதுல எதுவுமே உண்மை இல்லை. அவர்கள் கடமையை செய்யறாங்க. நான் முதல் நாள்ல இருந்து ஒத்துழைக்கிறேன். டே 1ல இருந்து இவ்வளவு பெரிய சிக்கலான சூழல் என்ன ஏற்படும் போது நண்பர்களுடைய ஆறுதல் இருக்கு, நண்பர்களுடைய ஆலோசனை இருக்கு. குடும்பத்துல இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடாங்க. டே 1ல இருந்து என்னோட ஆபீஸ்ல தான் நான் இங்கேதான் இருப்பேன். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கேதான் இருப்பேன். இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில வருவேன். என்கிட்ட என்ன இருக்கு எடுத்துட்டு போறதுக்கு? என்கிட்ட ஒண்ணும் இல்லை. நான் நேர்மையும் உண்மையுமா இருக்கேன். என்ன உங்களால எதிர்கொள்ள முடியல. என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இல்லை. நான் கேள்வி எடுத்து வைக்கிறேன், முன் வைக்கிறதுக்கு. அதனால நீங்க என்னை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்க குற்றவாளி ஆக்கிட்டா உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேன்னா? பட் நான் தாங்கிக்கிறேன். வீட்டுல தாங்கல. மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. ஆனா நான் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான். என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் தான். தைரியமா இருங்க, நீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு சங்கடம் கூட இல்லாமல், ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார். அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள். ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது. இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம். என்னை சுத்தி இருந்த உறவுகள், நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமா போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னோட வாட்ஸ்அப்ல என்னுடைய அலைபேசியில் வந்து ஒரு 2000 எண்கள் இருக்கும். அதுல வந்து 1950 எண்கள்ல இருந்து அழைப்பு வர்றதில்லை. அப்படி நின்றுச்சு.
அதெல்லாம் ஓகே. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒரு வெடி சத்தம் கேட்ட உடனே பறவை பூரா ஓடும். அந்த மரத்துல இருந்து எதுவுமே இருக்காது, எல்லாம் ஊரும் அப்படின்ற செகண்ட் காணாம போயிடும். அப்புறம் போனதுக்கு அப்புறம் சில பறவைகள் மட்டும் வரும். சில முதல்ல இருந்த 500 இருந்துச்சுன்னா வராது, ஒரு 50 தான் வரும். அதுபோல என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வுல டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்ட உடனே டமால் எல்லாரும் ஓடி. அப்புறமா அந்த பறவை போல என்னுடைய நண்பர்கள் என்னை யோசிச்சு, "யோ, அது மரத்து மேல உள்ள தப்பா, வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்துல வந்து பறவைகள் இருப்பது போல என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துகிட்டு இருக்காங்க. டே ஒன்ல இருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங். 2வது நாள் யாருக்குமே இதை பத்தின கவலையும் இல்லை, வந்து என்னோடு இருக்காங்க. ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள், ஒருவேளை இவனே வெளியே ஏற்பாடு பண்ணியிருப்பாலும் மரத்தை சந்தேகப்படுவதை போல தூரமா நிக்கிறவங்க இருக்காங்க. அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது, அங்கேயே இருங்க, தயவு செஞ்சு வந்துடாதீங்க. உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்கிறேன், அங்கேயே இருங்க, வந்துடாதீங்க. உங்களிடம் வந்து பெறுவதற்கு எனக்கு ஒண்ணுமே கிடையாது. இந்த காலகட்டத்துல என்னோடு என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுப்பிரமணிய சிவா அவர் இன்டர்வியூ கொடுக்குறான். எனக்கு அண்ணனை தெரியும், அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு. அண்ணன் செந்தமிழன் சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவனை எனக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தை தான் ரொம்ப கடுமையான வார்த்தை. அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான், அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான், ஆனாலும் சொல்றேன் அவன் நல்லவன், எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு. இதுதான் நான் சம்பாதிச்சிருக்கிறது. வெற்றிமாறனாக இருக்கட்டும், பழனியப்பனா இருக்கட்டும், அண்ணாச்சியா இருக்கட்டும், பிரபு சார் சொல்லுங்க சார், நான் என்ன சார் செய்யணும்? அதெல்லாம் ஒண்ணு. நான் பாட்டுக்கு அமைதியா என்னுடைய பயணத்தை இந்த இடத்துல கடந்து போறேன். ஒண்ணும் வேணும் எனக்கு. நீங்க எப்பவும் நான் அழைச்சா வர்றீங்க இல்லையா, அது போதும். சேகரனாக இருக்கட்டும், பொன்னுரன் சார் தான், இவர் 10 மணிக்கு படுத்துவார், 9:30 மணிக்கு மேல ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாரு. ஒரு நாள் 12 மணிக்கு கூப்பிடுறாரு, ஒரு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. என்ன சார் 12 மணி? எனக்கு பதட்டத்துல தான் போன் எடுத்து, ஏன்னா 12 மணிக்கு கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க வந்து ₹1,00,000 கொடுத்தாலும் வரமாட்டாரு 10 மணிக்கு மேல. என்ன சார்? இல்ல, படுத்த தூக்கமே வரல, எனக்கு உங்களை பத்தின நினைவாவே இருக்கு, இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி நீங்க? நீங்க ஏன் சார் அதை நினைச்சுக்கிட்டு 12 மணி வரைக்கும் தூங்காம இருக்கீங்க? தூங்குங்க சார் அப்படின்னு சொல்றேன். சரி, நீங்க என்ன சரி எங்க இருக்கீங்கன்னாரு. நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன் சார். ஓ, உடனே நினைச்சு நான் தூங்காம இருக்கேன், நீ கல்யாணத்துக்கு போயிருக்கீங்க, வேற என்ன சார் சரி சொல்றீங்க? ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி கூப்பிடுறாரு, நான் படு போயிட்டு ஒரு பெண்ணை, நான் கார்ல கல்யாணத்துக்கு போயிட்டு இருக்கேன். அதனால நான் என்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். இந்த வழக்கு அது இது இதெல்லாம் வாழ்க்கையில இதுவும் கடந்து போகும்னு நான் ரொம்ப நினைக்கிறேன். அதனால இது யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை, இதுவும் கடந்து போகும் தான் என்னை பொறுத்த மட்டும். எல்லாத்தையும் பார்க்கணும், நான் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வகையில தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். விசாரணையில என் மீது எந்த அழுத்தமும் கிடையாது. என்னை விசாரித்த என்சிபி அதிகாரிகளாக இருக்கட்டும், இடி ஆபீசர்ஸாக இருக்கட்டும், மிக கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, இன்னைக்கு காலையில ஒரு விமர்சனம் பார்த்தேன், ஒரு முக்கியமான ஒரு யூடியூபர் விமர்சனம் ஒரு திரைப்படத்தை பத்தி. அது ஒரு வரி சொன்னார் அவரு, இந்த படத்தை வந்து நாங்க இது பெரிய கலைநயத்தோட இருக்கும், இது பெரிய காவியமா இருக்கும்னு நினைச்சுலாம் நாங்க உள்ள வரல, போனா 4 இடத்துல சிரிச்சுட்டு வரலாம் நம்பித்தான் வந்து கடைசியில் அதை கூட ஏமாத்திட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இந்த படமும் பெரிய கலைநயத்தோட இருக்கும், காவியத்தோட இருக்கும்னா வர வேண்டாம். ஆனா 4 இடம் சிரிக்கலான்ற நம்பிக்கையோட வாங்க, அதுக்கு இந்த படம் உத்தரவாதமா இருக்கு. இப்பவும் இந்த மாதிரியான ஒரு சூழல்ல அதுதான் ரொம்ப முக்கியமா நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்கு. என்னுடைய என் மீது நம்பிக்கை வைத்து என் மீது அன்பு கொண்ட நண்பர்கள் என் கூட நிக்கிறது போல, இவ்வளவு ஒரு சிக்கலான காலகட்டத்துல இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கி கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆதம்பாலாவிற்கு என்னுடைய நன்றி. இதெல்லாம் என்னோட மாயவள வருமா இல்லையான்னு எனக்கே தெரியல. நானும் கவலைப்படல, என் டைரக்டரும் கவலைப்படல, நாங்க பாட்டுக்கு இருக்கோம். அந்த வரும்போது பார்த்துக்கணும். மாயவளை படம் பிறப்பு பார்த்துட்டாங்க.
பேசும்போது மறந்துட்டாமல் நினைக்கிறேன். ஆமா. ஆஹ் மற்றபடி சாந்தினி எப்பயுமே அப்படிதான் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. நல்ல ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட். நல்ல இன்னும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனா என்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் தயாரிப்பு கோச்சுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். நான் ராம் திரைப்படத்தை எடுத்துட்டு அந்த திரைப்படத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சகர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேர் சொல்லலை, நீங்கள் யூகம் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அவர் பண்ணுவார். ஒரு டிவியில் வந்து பண்ணிட்டு இருக்கும்போது ராம் திரைப்படத்தை என்கிட்ட, அதாவது படங்கள் வந்து முதல் வாரம் விமர்சனம் பண்ணாதான் அதுக்கு பேர் விமர்சனம். என் படத்தை 5வது வாரத்துக்கு விமர்சனத்துக்கு கூட்டு போறாரு. நானும் சரி அவர் மேல இருக்கிற மரியாதையில பெரிய பத்திரிகையாளர், பெரிய தொலைக்காட்சின்னு அவரை நம்பி போறேன். அவர் என்னை வந்து அவருடைய அறிவை பூரா என் மீது திணிக்கிறார், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம். இந்த படத்தை நீங்க வந்து அது ஒரு ஆல்பர்டேட்ல வச்சு அப்படி நானும் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறோம், இந்த மாதிரி எடுத்துட்டு கேட்கிறாரு. நான் பதறி போய் பதில் சொல்வேன்னு அவர் நினைக்கிறாரு. இந்த படத்துல இந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கோம், இப்போ சரியா பண்ணிருக்கோம் அப்படின்னு மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுதானே? சார் தப்பா தான் சார் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் தோணுதான் கேட்குறீங்க. அவர் ஒன்று இல்லைங்க, ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நீங்க மாற்றி சொல்லலாம்னாரு. நான் ரிசல்ட் தான் சார் சொல்றேன். படம் வந்து தொண்டியில தூக்கிட்டாங்க. ராமநாதபுரத்துக்கு பக்கத்துல இருக்க தொண்டியில படம் 3வது வாரமே எடுத்துட்டாங்க ராம். இவர் 5வது வாரம் விமர்சனம் பண்ணிட்டு இருக்கு. இனிமே நீங்க பண்ணுனா என்ன, பண்ணலன்னா எனக்கு என்னங்க இந்த படம்னு கேட்டுருந்தாங்க. அவர் வந்து முதல் வாரம் பண்ணின படத்தை இப்ப நான் சொல்ல முடியாது, பெரிய சர்ச்சைக்குள்ள வந்து அந்த படம் 1 வாரத்திலே தூக்கிட்டாங்க. அந்த படத்தை தான் முதல் வாரத்துக்கு கொண்டு வர்றாரு. அவரு ஒரு நேர்மையான விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பருத்தி வீரனுக்கும் அதே பத்திரிகையாளர்கிட்ட பருத்தி வீரனை பருத்தி வீரனையும் கேட்கிறாரு, இந்த படம் வந்து நீங்க வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல எடுத்து, அதாவது ஒரு ஆர்ட் பிரச்சனை என்னன்னா, என்னுடைய பெயர் பிரச்சனை உங்களுக்கு, என்னுடைய சிந்தனை பிரச்சனை உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. அங்கிருந்து தான் தொடங்குறாங்க. இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம்ல இருக்கிற மாதிரி இருக்கு, இது வந்து அப்படின்னு. சார் பக்கா கமர்ஷியல் போனோம் சார் அப்படின்னு. இல்ல அப்படி சொல்லாமா நீங்க அப்படின்னாரு. ஏங்க 10 பேர் சேர்ந்து கிராமத்துலன்னா ஒருத்தனை தாக்கணும்னா உடனே நினைச்சாங்க தாக்கிடுவான். என் படத்துல குஸ்தி களத்துல சண்டை நடக்குது, ஒருத்தன் டைவ் அடிச்சு வர்றான், ஒருத்தன் இப்படி சுத்தி வர்றான், அப்படி சுத்தி வர்றான், இது கமர்ஷியல் படம் சார். அப்படி சொல்லுவீங்களா நீங்க? என்ன கமர்ஷியல் படம் எடுத்தா கமர்ஷியல் படம் தானே சொல்ல முடியும். நானா அதை ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கிறதா, கிளாசிக்னு வேர்ல்டு கிளாசிக்னு சொல்லிக்கிறதா? மக்கள் சொல்லணும், நான் சொல்லி என்ன செய்ய? அது போல இந்த படத்தை பார்த்து சாந்தினி காலையில பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, நாங்க அண்ணாச்சி பார்த்துட்டு நல்லா இருக்கு, நீங்க சொல்லி என்ன செய்ய? இந்த காசு ஏதாவது வரப்போகுது ஆரம்பமாக்கு? இவங்க 2 பேரும் சொல்லிக்கிறாங்க படம் சூப்பரா இருக்குங்க. அவரும் உடனே கேட்டுட்டு சாந்தினியே சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்கு, ஒரு ஏரியா வேணா வாங்கிக்கிற சொல்லுங்க. மக்கள் பார்த்து சொல்லணும். அப்ப என் பார்வையில உயிர் தமிழுக்கு இன்னும் சரியா வந்திருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆனாலும் பள்ளியப்பன் சொன்னது போல இவ்வளவு காலகட்டத்தின் நடுவில் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்து கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதே பெரிய விஷயம். இதுல பணம் வருது வரல அதெல்லாம் இல்லைங்க பிரச்சனை. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம், அதை செஞ்சு முடிச்சோன்னு இருக்குல்ல, அதுதான் ஒரு மனிதனுக்கு வெற்றி. அந்த அடிப்படையில நான் இந்த படத்துல நான் ஒத்துக்கிட்டு உள்ள வந்து நடிக்க வந்தேன். நடிகனா என்னுடைய பங்களிப்பை செஞ்சேன். அது நல்லா இருக்கு நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அதெல்லாம் இங்க முக்கியம் இல்லை. என் வேலையை நான் சரியா செஞ்சிருக்கேன். ஆதம்பாவா ஒரு படத்தை எடுக்கணும்னு வந்தாரு, உறுதியாக நின்று கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. இதுவே உங்களுக்கு வெற்றி தான். பணம் அப்புறமா எப்படினாலும் சம்பாதிச்சு. அந்த வகையில இது 10ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வருது. உங்களுடைய வாழ்த்துக்களோடும்